இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கண்டிகியூஸ் மெமரி அலோகேஷன் அண்ட் நான் கண்டிகியூஸ் மெமரி அலோகேஷன். கண்டிகியூஸ் மெமரி அலோகேஷன் எப்படி இருக்குன்னா, மெயின் மெமரி ஒரு ப்ராசஸ்க்கு அலோகேட் பண்ணுற அந்த மெமரி போர்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ ஸோ தட் அந்த அவைலபிள் மெமரி போர்ஷன் எல்லாத்தையும் என்ன பண்ணும், ரேண்டமாக இல்லாமல் ஹோலாக ஆக்கி அந்த ப்ராசஸ்க்கு மெயின் மெமரி கொடுக்கும். மெயின் மெமரியில் பார்த்தோன்னா காம்பினேஷன் ஆஃப் டூ பார்ட்ஸ் வந்து இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு போர்ஷன் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணும், இன்னொரு போர்ஷன் வந்து யூசர் ப்ரோக்ராம். கண்டிகியூஸ் மெமரி அலோகேஷன் எப்படி வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும்னா, ஃபிக்ஸ்டு சைஸ் ஆஃப் மெமரி அலோகேஷன் பண்ணும் போது அது வந்து நமக்கு அச்சீவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கிறதால மல்டி ப்ரோக்ராமிங்கும் இதில் ஃபிக்ஸடாக இருக்கும். இது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அரே, கண்டிகியூஸ் மெமரிக்கு எக்ஸாம்பிள் அரே. இல்லை அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷனாக இருக்கும். ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷன்னா எதுக்காக ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷனாக இருக்குன்னா, சீக்வென்ஷியல் மேனரில் எக்ஸிக்யூட் ஆகிறதால நமக்கு ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷனாக இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா மினிமல் ஓவர்ஹெட்னா டிரான்ஸ்லேஷன் வந்து அப்பப்போ நடக்காது, அதனால தான் அவனுக்கு மினிமல். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கண்டிகியூஸ் மெமரி அலோகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன். இது எப்படி வரும்னு பார்த்தோன்னா, நம்ம லிமிட்டடாக மெமரி பிளாக்கை கொடுத்துறதால, இவ்வளோ சைஸில் தான் ஒரு பிளாக் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துறதால இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனும் வரும், எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனும் இதில் வரும். இதனால் வந்து ரிசல்ட் வந்து இன்எஃபிஷியன்சியாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு லிமிட்டட் மல்டி ப்ரோக்ராமிங். இது என்னன்னு பார்த்தோன்னா, கண்ட்ரோல் பண்ணும் நிறைய ப்ரோக்ராம் அலோவ் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணுறதால, அதுவும் பார்த்தோன்னா நமக்கு ஃபிக்ஸ்டு பார்ட்டிஷனால் தான் வரும். நெக்ஸ்ட்டு வேஸ்டேஜ் ஆஃப் மெமரியும் ஃபிக்ஸ்டு பார்ட்டிஷனால் தான் வரும். அப்போ இது மூணும் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கண்டிகியூஸ் மெமரி அலோகேஷன். நான் கண்டிகியூஸ் மெமரி அலோகேஷன் எப்படி இருக்கும்னா, ரேண்டமாக இருக்கும் மெமரி அலோகேஷன். ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்க ஃபேஸ்லாம் வந்து ஒரு ஈவனாக இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் செதறி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இது வந்து அலோகேஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, ரெடியூஸ் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா லிங்க் லிஸ்ட்டு. நான் கண்டிகியூஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து லிங்க் லிஸ்ட்டு. கண்டிகியூஸ்க்கு மெமரி அலோகேஷனுக்கு எக்ஸாம்பிள் கண்டிகியூஸ் மெமரி பார்த்தோம்ல, அதோட அப்படியே ஆப்போசிட் அட்வான்டேஜ் தான் வந்து நான் கண்டிகியூஸ் மெமரி. இதில் வந்து நோ மெமரி வேஸ்டேஜ். ஏன்னா வந்து டைனமிக்காக அலோகேஷன் நடக்கிறதால மெமரி வந்து வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் மல்டி ப்ரோக்ராமிங். ஏன்னா வந்து இது வந்து நான் கண்டிகியூஸாக இருக்கிறதால அலோகேஷன் மல்டி ப்ரோக்ராமிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ரெடியூஸ் ஃப்ராக்மெண்டேஷன். நான் கண்டிகியூஸ் மெயின்லி எதுக்கு ப்ரைமரி யூசேஜே பார்த்தோம்னா இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் கண்டிகியூஸ் மெமரி அலோகேஷன் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் நான் கண்டிகியூஸ் மெமரி அலோகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்லோவர் எக்ஸிக்யூஷன். எதுக்காக இது ஸ்லோவர் எக்ஸிக்யூஷனாக இருக்கிறதுனால, அவைலபிள் மெமரி எல்லாம் வந்து அங்கங்கே ஸ்பில்ட் ஆகிருக்கும். அதனால் அந்த ப்ராசஸ் வந்து அங்கங்கே ஸ்பில்ட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகிறதால ஸ்லோவர் எக்ஸிக்யூஷன் வந்து நான் கண்டிகியூஸ் மெமரி அலோகேஷனில் இருக்குது. இதோட இந்த டாபிக் முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம்.